ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிரேசி லவ் மோமோ எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம மோமோ இப்போ ஃபோர்டு ஹோட்டலுக்கே இன்டர்னா வந்துட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்ல அவனுக்கு பெட்டெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு. ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன மூவ் கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது, டஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல எல்லாமே ஓகேன்னு சொல்லி அவனும் எல்லாத்தையும் நோட் பண்றான். அதுக்கப்புறம் அங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதையும் அவன் கேட்டுட்டு இருக்கான். பாருங்க, அங்க வர கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி சைனீஸ் அதிகமா இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி அடுத்த கஸ்டமரை நீங்க ஹேண்டில் பண்றீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல, நான் பண்ணலாமா, பண்ணு போ அப்படின்னு சொல்ல அங்க இருக்க கஸ்டமர்ஸ்ட போய் அவனே பேசுறான். ரொம்ப கியூட்டா அழகா பேசுறான். அவன் பேசுறத பார்த்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க சார் உங்க கீன்னு சொல்லி கொடுக்க அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டாரு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டேபிள் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்றா. சர்வ் பண்றது எல்லாமே பண்றா. எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கான். மோமோ இப்படிலாம் பண்றதை பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கு போக்கு. அந்த பொண்ணு கூட சொல்றா, உண்மையாவே ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றாரு சார்னு சொல்ல, ஆமா எனக்கு அவனை பத்தி தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போக்கு அப்படி ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பிஸியா மறுபடியும் அந்த பொண்ணு நைட் டைம்ல ஒர்க் பண்றது, சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தராங்க. இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸா இருக்கு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், மோமோ நீ வந்ததுக்காக இங்க நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்படியே போ மாதிரியே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிடிக்கலனாலும் மோமோ அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த ஜெல்லி கேண்டினா ரொம்ப பிடிக்கும் போல. ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண ஒரு குட்டி பிளாஷ்பேக் அவனுக்குள்ள வருது. எப்படியாவது பூவை வெறுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருப்பான். அதுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம தாய் தான். அவனை வெறுக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல 7 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. 3 பேரும் வந்துட்டு இருக்க. அங்க பார்த்தா கட் அவுட் பேனர்னு எல்லாமே மூமுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான் பூ. அதை பார்த்தனே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அது, ஏன்டா உன் அண்ணன் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு, எனக்கு டென்ஷனா இருக்கு. நல்ல வேலை அதுல என் பேர் இல்லாம இருக்கு, தப்பிச்சேன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க காலேஜ் வேனு எல்லாமே இவன் பேரா இருக்கு, இவனோட பிக்சரா இருக்கு. ஏன்டா உன் அண்ணன் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செம்ம டென்ஷனா இருக்கு அவனுக்கு. மோமோ கத்திட்டு இருக்கான் தாய்கிட்ட. இப்ப இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அங்க பாத்தியா மை மோமோ செம்ம காமெடிடான்னு சொல்லிட்டு தியான் வேற ஹாப்பியா பேசுறான். ஏண்டா என்னால இதுக்கு மேல இதை ஏத்துக்க முடியல, இதுல இருந்து வெளியே வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம், வேணா ஒண்ணு பண்ணுடா. உனக்கு என் அண்ணனை பிடிக்கல, அவன் உன்னை வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ண, அவனுக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணனா உன்னை விட்டு போயிடுவான்ல. நீ உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு சிங்கத்தோட வகைக்குள்ள போனோம்னா அதுக்குள்ளேயே இருந்தா நம்ம தப்பிச்சிடுவோம், புரியுதா? திருடன்கிட்டயே சாவி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ அவன் பக்கத்துல இருந்தானா என் அண்ணனுக்கு உன்னை பார்த்து பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்ப உன்னை வெறுத்துருவான். நீ அவனுக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இன்டர்ன்ஷிப்காக இந்த ஹோட்டலுக்கே அவன் வந்திருப்பான். சோ அதை பத்தி தான் அவன் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம கூசார் பிஸியா வந்துட்டு இருக்க. அங்க ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. நம்ம மூமு தான் அங்க எல்லாம் ரூம் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. போ கரெக்டா அந்த ரூம்குள்ள வரான். யாரோ இங்க ரூம் சர்வீஸ் பண்றாங்க போல, என்னோட இன்டர்னை பாக்குறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிட்டு பெட்ல டம்முன்னு விழுந்துட்டான். பெட் ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு, அதை செக் பண்ணி பாக்கலாமான்னு தான் வந்தேன்னு சொல்ல, அங்க பார்த்தா ஒரு ஹேர் கிடக்குது. இங்க ஒரு ஹேர் மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஊதி அதை தள்ளிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு ஒரு வழியா பெட்டை ரெடி பண்ணியாச்சு. பெட் இப்ப ஓகேவா, பர்ஃபெக்டா இருக்கு. அப்புறம் அந்த லேடி சொன்ன மாதிரி அந்த பெட் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணுமான்னு செக் பண்ண ஒரு காயின் எடுக்கிறான். அது அப்படியே சுண்டி தூக்கி போட அது பெட்ல விழுகுன்னு பார்த்தா கரெக்டா அது போட நெத்திலே விழுந்துருச்சு. அப்படியே நெத்தியெல்லாம் செவந்து போயிருச்சு. சார் அதெல்லாம் காட்டிக்கவே இல்லை. ஐயோ என்னாச்சு, உங்களுக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பூக்கிட்ட கேட்டுட்டே இருக்க. ஓகேங்கிற மாதிரி அவனும் சமாளிச்சுட்டான். அப்புறம் நம்ம ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்க. பால் வேகமா வருது. அங்க இருக்க ஜெப் மேல அடிக்க. உடனே அவனை காப்பாத்துறதுக்காக இவன் க்ளோஸா போக இவன் கீழே விழுக அவன் மேல விழுகன்னு ரொமான்டிக்கா இருக்கு. ஹலோ, என்ன லிட்டில் சிக்கன் கூப்பிடுறத முதல்ல நிறுத்து, என் பேரு ஜெப்னு சொல்ல, எனக்கு நீ தான் லிட்டில் சிக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளோஸா போய்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் பக்கத்துல போயிட்டே இருக்க. இன்னும் நீ பேபி பவுடர் தான் யூஸ் பண்றியா, ஸ்மெல்லு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். இப்படி சொன்னதை கேட்டு நீ ஜெபுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறம் எங்க ஹோட்டல்ல பூமு 2 பேரும் வராங்க. பூ அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுலாம் பார்த்துட்டு அங்க 2 பேர்ட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஹார்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்களா ஹோட்டல், அந்த மாதிரி கையில வச்சு டிஷ்யூல காமெடி பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி மூ சொல்ல, அடுத்தவங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவேன்னு சொல்ல, இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, ஏற்கனவே உங்க மண்டை பாத்தீங்களா பிபிக்யூல வெண்ட மாதிரி வெந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற க்ளோஸா பக்கத்துல போயிட்டே இருக்கானா. அப்பதான் மூமுக்கு ஃப்ரெண்ட்ஸ்
சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் உன்னை வெறுக்கிற மாதிரி என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணடான்னு. அப்ப வேணும்னே அவன் முன்னாடி அப்படியே தும்பல் வருது. தும்பிட்டு கையில இருக்க டிஷ்யூ பிடிங்கி அப்படியே கிளீன் பண்ணிட்டான் நோஸ்லாம். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்ல சுத்தமா பிடிக்கவே இல்லை பூக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாய்ன்னு சொல்லிட்டு அவன் போக பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இவனும் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில சுழிச்சிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவனுக்கு தும்மல் வந்ததுல கோல்டு இருக்குன்னு சொல்லி டேப்லெட் வேற வச்சிருக்கான். அட பாவி, நீ ஏன்டா இப்படி பண்றாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி மூமு சொல்றான், இங்க பாருடா உன் அண்ணன், உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல, உன் அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, டே வெயிட் பண்ணுடா, எனக்கு என்னமோ நீ சீக்கிரம் லவ் பண்ணிடுவேன்னு தோணுதுன்னு டியான்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேணும்னு 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்றாங்க. டே உன்கிட்ட வேற ஏதாவது பெட்டரான பிளான் இருந்தா சொல்லுடா அப்படி தாய் கிட்ட அவன் கேக்குறான். தாய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். அதுக்கப்புறம் நம்ம மூமு எப்பயும் போல ஒருத்தர் ஐடியா கேட்பாருல்ல, சோ அவங்க கிட்ட ஐடியா கொடுக்குறா. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலான்னு. ஓ அப்படியா, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ இப்படி மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்னு நம்ம சாரு, அதாவது பூ பார்த்துட்டு இருக்காரு, மாடி மேல நின்னு ஹாய் போன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் போன் அட்டன் பண்றான். அவன் பாட்டா பாடுறான். நீ என்ன மிஸ் பண்ணியா? நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். சொல்லு நீ என்ன எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு சொல்ல, இங்க பாருங்க உங்களுக்கு பாட்டு பாடணும்னு தோணுச்சா வெளியே போய் பாடுங்க, என்கிட்ட பாடுனீங்க அவ்வளவுதான் அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு அப்படியே காட்டுறான். அப்புறம் அந்த ட்ரைனிங் லேடி முறைக்கே குடுகுடுன்னு மூவ் அந்த பக்கம் ஓடி போயிட்டான். மேல நின்று அப்படியே இதை ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம சாரு பூ. அப்புறம் மூக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போல அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அங்க ஒரு லேடி வருவாங்கல்ல, அவங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டே அவன் ஃபேஸே மாறிடுச்சு. இல்ல நீங்க கொடுத்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், லைட்டா டயர்டா இருந்தது, அதனாலதான் இப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டேன், நான் எல்லாருக்கிட்டே ஜாலியா தான் இருப்பேன், உன்கிட்டயே அப்படிதான் இருப்பேன், நான் சும்மா காமெடி தான் பண்ணேன் சரியா. அப்புறம் சார் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு, உன்னை வர சொன்னாரு மிஸ்டர் பூ, நீ போய் பாக்குறியா அப்படின்னு சொல்ல, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரா, என்னாச்சு காலையில நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காமோ. இல்ல நீ போய் பாத்துட்டு வந்துரு போ, என்னை விட அவர் கொஞ்சம் கைண்டு கம்மி தான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அனுப்புறா. அங்க வந்து பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான் பூ. அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க பாரு நான் ரொம்ப இரிட்டேட்டா இருப்பேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எதனால? உனக்காதான் வெயிட் பண்ணிருக்கேன், நீ காலையில இருந்து சாப்பிடாம இருக்க, பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு பேபி, சீக்கிரம் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ண, அங்க பார்த்தா உனக்கு பிடிச்ச சாப்பாடா வந்திருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, உனக்கு பிடிச்சது பார்த்து பார்த்து நான் வாங்கியிருக்கேன், என்னோட இன்டர்ன் மூக்காக ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே வேற கொடுக்குறான். பொக்கேல ஒரு சின்ன லெட்டர் மாதிரி இருக்கு, அது என்னன்னு ஒன்னும் புரியல. அப்புறம் அமைதியா அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கா மூக்கு சுத்தமா பிடிக்கல இவன் பண்றது. எல்லாமே ஓகே தான், ஆனா இதோட நிறுத்திக்கங்க, தேவையில்லாம வேற எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இங்க பாரு நீ இங்க வந்திருக்க, உனக்கு எல்லாமே ஸ்பெஷலா கொடுக்கணும்லன்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிடுறான். அவன் சாப்பிடறத பார்த்து இவன் ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் சாப்பிடுறானோ இல்லையோ தெரியல, அவனை பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கான். உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஓ ஒரு சின்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பேச அப்படியே மாத்திட்டே இருக்கான். என்னாச்சு உனக்கு ஹாப்பியா இருக்கா, எதுவும் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவனை பாத்துட்டே இருக்கான் பூ. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு யாப்பம் வருது பாருங்க. அந்த யாப்பம் அப்படியே பெருசா ஃபேன் காத்த விட ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு பூக்கு. பூ அமைதியா இருக்க சாரிங்கிற மாதிரி அவன் அப்படியே பாக்குறான். எங்க பாஸ்க்கு இது ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி அங்கே அவன் அசிஸ்டன்ட் பையனும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ரூமுக்கு வந்து அவனோட கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இவனுக்கு யாப்பத்துக்கான மருந்து இருக்கு. ஐயோ ஏன் தான் இப்படி என்ன படுத்துறான்னு சொல்லிட்டு மறுபடியும் தாய்க்கு போன் பண்ணி கேக்குறான், என்னடா நடக்குதுங்க, சுத்தமா பிடிக்கலடா, உன் அண்ணன் ஏன்டா இப்படி பண்றாருன்னு. என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, ஸ்கூல் டைம்ல என் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் யாப்ப விட்டாங்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே அண்ணன் கட் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி ட்ரை பண்ணு, எல்லாம் சரியாகும், உங்ககிட்ட வரவே மாட்டாரு என் அண்ணன்னு சொல்ல, சரி ஓகேன்னு போனை கட் பண்ணிட்டு அங்க ரூமுக்கு வந்து பார்த்தா ஸ்டாஃப் ரூம்ஸ்ல எல்லாரும் பீஸா சாப்பிடுறாங்க. மோமோ சீக்கிரம் வா, இங்க பாரு பீஸா ஆர்டர் பண்ணிருக்காரு நம்ம எம்டி, எல்லாருக்கும் வந்து சாப்பிடலாம் வா வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் வரலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் வா வா நம்மளோட ஃபேவரட் பீஸான்னு சொல்லி கொடுக்க, அப்புறம் அவனும் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அவனும் எல்லாரும் கூட சேர்ந்து சிக்கனும் பீஸான்னு எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு போல இருக்கு. அங்க நம்ம டாய் டியான் 2 பேரும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க யாரோ ஒருத்தங்க பங்க கராட்டி பண்ற மாதிரி இருக்கு. யாராது இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி தாய் எட்டி பார்த்துட்டே இருக்கான். எனக்கு தெரியலையே யாரு இது, இல்லையே இவனை எங்கேயோ நான் பாத்திருக்கேன், டே அவன் ஓன் டைப்பா அப்படின்னு சொல்லிட்டியான்னு கேட்க, லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் இல்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்றேன்னு சொல்ல, சரி ஓகேடா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு டியான் அங்க இருந்து கிளம்பிட்டான். தாய்க்கு தான் டவுட்டா இருக்கு, எங்கேயோ இதை பாத்திருக்கேன்னு சொல்லி ஊத்து பாக்குறான். அந்த கஃபேல பார்த்தான்ல, அப்புறம் பார்ல பார்த்தான்ல, அவன் தான் அது. அப்புறம் மோமோ வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்பப்ப போட நினைப்பு வர வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்டர்ன்ஷிப்கா வந்து நான் தாயோட பிளானே மாத்திடுவேன் போல இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் பூ இங்க
பினிஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வர ஐயோ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் மூ அங்க உட்காந்துக்கிறான். அப்புறம் வந்த உடனே அவன் பாட்டுக்கு குளிக்க போயிட்டான். குளிச்சுட்டு வர இது எல்லாத்தையுமே ஒரு பையன் பாக்குறான். அவனுக்கு நம்ம பூவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு போல. அவனுக்காகவே குளிச்சுட்டு வரட்டும்னு இவன் வெயிட் பண்ற மாதிரி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்க கரெக்டா அங்க இருந்து பூவும் குளிச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் வேணும்னே அவன் பூ கிட்ட பேசுறான். அவனை கரெக்ட் பண்றக்கா ட்ரை பண்றான். இந்த அசிஸ்டன்ட் பையன் அதுக்கான பதில் எல்லாம் அவனே சொல்லிட்டு இருக்கான். உங்களோட ஐடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு பேன் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணும்னே அவன் சொல்றான். சாரி, நீங்க என்ன கரெக்ட் பண்ண நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அவங்கள தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பூ போயிட்டான். இது எல்லாத்தையும் கேக்குறான். மூக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அவனே அறியாம அப்படி வெக்கம் சிரிப்பு எல்லாம் வருது. ஐயோ நான் இதுக்கு சிரிச்சேன், சிரிக்க கூடாதுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். சேம் டைம் அடுத்து இங்க ஜெப தான் காட்டுறாங்க. ஜெப் ஏதோ புக் படிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அங்க டீ வரான். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, என்னமோ பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டியான்னு சொல்லி பக்கத்துல போய் பார்க்க புக்கு கையில வச்சிருக்கான். அந்த புக்கை இவன் புடுங்கிட்டான். என்ன புக் இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரை பண்ணிருக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புக்கை மாத்தி மாத்தி இழுக்கிறாங்க. வேகமா இழுக்கும் போது அந்த புக்கு பக்கத்துல இருந்து தண்ணீரை விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே ஜெபுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ புக்கு போயிடுச்சு, நான் வேணா உனக்கு வேற புக்கு வாங்கி தந்துடவா அப்படின்னு சொல்லி டீ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ பணத்தை, அது என் அப்பா கொடுத்த புக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஜேப் அந்த பக்கம் போறான். அதை பார்த்துனே டீக்கே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ இதை தப்பு பண்ணிட்டோம்ங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பையன் ஒரு வழியா எல்லா ஒர்க்கையும் ஹோட்டல்ல முடிச்சுட்டு அங்க வந்து நின்றுட்டு இருக்க. மை மூன்னு சொல்லி பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. ஆகா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்க சாப்பிடறதுக்கு கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கான்னு தெரியும். என்ன விளையாடுறீங்களா? எதுக்கு காலையில நீ இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? உங்களோட வேலையை நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் தான் சொல்றேன்ல, என்ன டென்ஷன் பண்றதுக்குன்னே நீங்க வரீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி கத்துறான். அதெல்லாம் பார்த்தா கடைசியில ஒரு கனவு. பேசணும்னு நினைச்சு எல்லாத்தையும் பேசவே இல்லை, சைலண்டா இருக்கான். அப்புறம் திடீர்னு பார்த்தா உடம்பெல்லாம் நெளிக்கிறான். என்னடா பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியாம என்னாச்சு சொல்லு 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 சொல்லுன்னு பூ கேட்டுட்டே இருக்க. என் கூட சாப்பிட வரியா எனக்கு 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 எனக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா பெருசா ஒரு பாம போட்டான். ஆகா ஃப்ரைட் எக் ஆம்லெட் எல்லாம் சாப்பிட்டு போட்டானே அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனா இருக்கு பூக்கு. ஆனா பையன் கேஷுவலா நீங்க இந்த ஏர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சுவாசிச்சுட்டு நில்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்து போக ஆட பாவி நாத்தும் கொடலை போறட்டுதுங்கிற மாதிரி பூ யோசிக்கிறான். அங்க வேலை பாக்குறதுக்கு யாரும் ஒருத்தன் வந்திருக்கான். அவனாலே இந்த நாதத்தை தாங்க முடியல. என்னடா இப்படி நாருது பாஸ்ன்னு சொல்லி திரும்பி பார்க்க பூக்கு வாமிட்டா வருது. அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஐயோ அம்மாங்கிற மாதிரி மூச்சு விடுறான். அப்பதான் அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண. இங்க நம்ம டியான் பையன் எப்பயும் போல யாரையாவது கரெக்ட் பண்றதுக்கே அலைவான்ல ஒரு பையனை கரெக்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனும் ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண. ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டியான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அங்க ஏதோ ஆர்டர் பண்றதுக்காக வந்து நிக்கிறா. ஏதோ ட்ரிங்க் ஆர்டர் பண்றா. அங்க பார்த்தா பக்கத்துல ஒரு பையன் ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி டியானை பார்த்து ஒரு பையன் கேக்குறான். யார் நீங்கிற மாதிரி பாக்க உனக்கு என்ன தெரியலையா? சாரி எனக்கு தெரியலன்னு சொல்ல எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு அந்த பையன் க்ளோஸா பேசுறான். இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ட்ரிங்கை வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அங்க தனியா வந்து கேம்ல விளையாடுவாங்களா அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்டாரண்ட்டை சுத்தி பார்க்க இவன் எல்லா ஆளுகளையும் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பான் போல. இவன் கரெக்ட் பண்ண மொத்த ஆளுகளும் அங்கதான் இருக்காங்க. ஐயோ என்னடா எல்லாருமே இங்க இருக்காங்க, இப்ப நான் எப்படி தப்பிப்பேங்கிற மாதிரி இருக்க. சுத்தி எல்லாரும் வராங்க. என்ன உனக்கு தெரியுமா, என்ன உனக்கு தெரியலையா, நீ மறந்துட்டியான்னு. ஐயோ இன்னைக்கு நான் மாட்டினேங்கிற மாதிரி இருக்கு இவனுக்கு. உன் கூட இருக்கிறத மறுபடியும் அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. ஐயோ நான் எப்படி தப்பிச்சு போவேன், அவன் வேற என்ன பாத்துட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். பட் மத்த யாரும் விடுற மாதிரி தெரியல. ஒரு 7 பேர் அப்படியே இவனை ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்டு ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹோட்டல்ல எல்லாரும் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹோட்டலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்பர் 1க்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதாவது ஹோட்டல வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி இங்க வரவங்க அதிகமா சைனீஸ் தாயா இருந்தாலும் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து வரவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்கள வச்சு நம்ம ஹோட்டலை இன்னும் ப்ரமோட் பண்ணோம்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு நம்ம ஹோட்டல் வந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஐடியா கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற ஐடியால ஓகே தான், ஓகே நான் அதை அடுத்த பண்ணிக்கிறேன், அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போன் சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நம்ம மோகிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு வரா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஹோட்டலுக்கு இப்ப யார் வர போறாங்கன்னு, ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர் வர போறாங்கன்னு சொல்லி ஏதோ போட்டோ காட்ட. அதை பார்த்துன்னு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் இவன் வேகமா எப்படியாவது ஃபோன் மீட் பண்ணணும்னு வரா. பூக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் வர வைக்கலாம், நீங்க சொன்ன இன்ஃப்ளூயன்சர் மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக இவன் என்னென்னலாம் பண்றான் பாருங்க. அவன் ஒன்னொன்னும் காட்டுறான். பூக்கு நீ சொன்ன ஐடியாலாம் ஓகே தான், எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்த டைம் வேணாம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த டைம் நான் ஒருத்தர் புக் பண்ணிட்டேன், அவங்க வர போறாங்க. சோ வேணான்னு சொன்னா நல்லா இருக்காது, நம்மளோட ஹோட்டலோட பேரு கேட்டு போயிடும். என் ஹோட்டலுக்கு நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போறேன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொல்ல, ஐயோ அவன் வரானா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும்
ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த இன்ஃபுளுசர் வந்தாச்சு போல இருக்குன்னு திரும்பி பார்க்க அங்க வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஏர்த்து தான். இவன் பேர் இதுல என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் ஏர்த்துனே சொல்லிக்கிறேன், எனக்கு வேற பேரு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏர்த்து வந்து நிக்க அங்க இருக்கிற நம்ம மூவ பார்க்க 2 பேரும் முறைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதோட எபிசோட முடிக்க குட்டியா ஒரு சைட் ஸ்டோரி. பொக்கேல ஒரு லெட்டர் வச்சு கொடுத்தான்ல, அந்த லெட்டர் தான் படிச்சு பாக்குறா நம்ம மூ. வெல்கம் டு ஹோல்டர் பென்னி ஹோட்டல் பேபி. இந்த ஜர்னில நீ எப்படி இருக்க போறேன்னு தெரியல. உன்னை கோவப்படுத்துற மாதிரி யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் நான் உன் பக்கத்துல இருப்பேன். இந்த ஹோட்டல் பெருசா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இதயத்துல உன் கண்கள் மட்டும்தான் பெருசு. உன் கண்ணுல தான் நான் தொலைஞ்சு போவேன், உன் கண்ணுல தான் தொலைஞ்சு போவேன். உமா 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 உமான்னு எழுதியிருக்கான். கடைசி இந்த உமா குடுக்கறதுக்காக மட்டும்தான்டா இவள் லெட்டரே எழுதியிருப்பாங்கிற மாதிரி மூ யோசிச்சுட்டு அந்த லெட்டர் தூக்கி அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் அந்த ஃபிளவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் அவனுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்துல போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. இப்ப மூக்கு பூ மேல லவ் வந்துருச்சு. அடுத்த எபிசோட் ஃபுல்லா நம்ம ஏத்தோட கண்டென்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நான் ஏன் இந்த சீரிஸ் போடல, லேட்டா போடுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ் பிடிக்காமலாம் இல்ல, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பா இந்த சீரிஸ் நான் கன்டினியூ பண்ணுவேன். பாதியில ஸ்டாப் பண்ண மாட்டேன். பக்ரீத் இருந்தனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால என்னால போட முடியல. இதுக்கப்புறம் எல்லாம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா 1 or 2 டேஸ்க்குள்ள போட ட்ரை பண்றேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லாம் 1 டேல போட்டுருவேன். இப்ப என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் லேசி ஆயிடுச்சு. நான் போடுறதே இல்ல. நான் பாத்துறேன் ஆனா ரிலீஸ் ஆன உடனே, ஆனா நான் போடுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே பண்றேன். சோ இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீரீஸ்னா அது ஒரு 2 டேஸ்க்குள்ள போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா போடுவேன், அவ்வளவுதான். போடலன்னா கமெண்ட்ல வந்து என்னை திட்டுங்க, அப்பதான் நான் கோவப்பட்டாவது போடுவேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.